வணக்கம். சிக்கலான விஷயங்களை அதோட தரவுகளை வச்சு எளிமையா அலசி ஆராயலாம் வாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ்நாடு அரசாங்கத்தை நோக்கி வைக்கப்பட்டிருக்கிற 5 முக்கியமான கேள்விகளை பத்தி. இது வெறும் கேள்விகள் இல்ல, ஒவ்வொரு கேள்வியும் தரவுகளோட ஆதாரங்களோட அரசின் செயல்பாடுகளை அலசுது. வாங்க இந்த நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 97%, 97%. இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? ஆதாரங்களோட படி இது ஒரு பெரிய அரசு திட்டத்துல கொடுத்த வாக்குறுதிகள்ல ஏற்பட்ட தோல்வியோட சதவீதம். சரி, வாங்க கேள்வி கூட போலாம். இது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அதாவது GAM பத்தினது. உங்களுக்கு தெரியும், மாநிலத்துக்கு பெரிய முதலீடுகளை கொண்டு வர்றதுக்காக ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி இது. இங்க பாருங்க, 2024 ஜிம்ல அறிவிச்ச வாக்குறுதிகளுக்கும் நிஜத்துல நடந்ததுக்கும் நடுவுல ஒரு பெரிய மலை மாதிரி வித்தியாசம் இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது. கொடுத்த வாக்குறுதியில, அதாவது முதலீடா இருக்கட்டும் வேலைவாய்ப்பா இருக்கட்டும், வெறும் 3% தான் நிறைவேறியிருக்கு. இப்போ இதை இன்னும் சுவாரஸ்யமாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, இத முந்தைய ஆட்சியோட 2015 GIM கூட ஒப்பிட்டு பார்க்கறது தான். அப்போ 65% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா இப்போ வெறும் 3% தான். இந்த நம்பர்ஸை பார்த்ததும் ஆதாரம் 3 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்குது. 1, வெளிப்படையான தணிக்கை வேணும். 2, இதை கண்காணிக்க ஒரு சிஸ்டமையே இல்லைன்னு விளக்கம் வேணும். 3, இந்த தோல்விக்கு யாரு பொறுப்பேத்துக்க போறா? ஒரு பக்கம் முதலீடுகளோட நிலைமை இப்படி இருக்கும்போது வேலைவாய்ப்புகள் மட்டும் எப்படிங்க உருவாகும்? இதுதான் நம்மள அடுத்த முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. தமிழ்நாட்டோட இளைஞர் வேலையின்மை விகிதம் 17.5%. இது தேசிய சராசரியை விட 75% அதிகம்னு ஆதாரம் சொல்லுது. ஆமாங்க, 75% அதிகம். இது சிஸ்டம்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை ரொம்ப அழகா காட்டுது. அதாவது படிச்சு முடிச்சு வர்ற பட்டதாரிகள்ல வெறும் 8.25% பேருக்கு மட்டும்தான் அவங்க படிப்புக்கு சம்பந்தமான வேலை கிடைக்குது. இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, படிச்சு முடிச்சவங்கள பாதி பேர் அவங்க படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேலைகளுக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதனால அவங்களோட திறமை வீணாகிறது மட்டும் இல்ல, நம்ம பொருளாதாரத்துல ஒரு பெரிய திறன் பொருத்தமின்மை இருக்குன்னு தெரிய வருது. இது நம்மள அடுத்த கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. படிப்புக்காக வாங்கின கல்வி கடன் இன்னைக்கு குடும்பங்களுக்கு எவ்வளவு பெரிய பாரமா இருக்குங்கிறத பத்தி தான் இது. டிசம்பர் 2021 கணக்குப்படி தமிழ்நாட்டுல மாணவர்கள் வாங்கியிருக்கிற மொத்த கல்வி கடன் எவ்வளவு தெரியுமா? 16,302 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, இந்த நம்பர் இந்த பிரச்சனையோட ஆழத்தை தெளிவா காட்டுது. 2021 தேர்தல் அறிக்கையில இந்த கடன்களை தள்ளுபடி செய்யறதா ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நிஜத்துல என்ன நடந்திருக்கு? மொத்த கடன்ல வெறும் 0.3% மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குன்னு ஆதாரம் சொல்லுது. 99.7% வாக்குறுதி அப்படியே தான் இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னு பாருங்க. கடன் திருப்பி செலுத்தாதவங்களோட எண்ணிக்கை 17% வரைக்கும் இருக்கு. இதனால வங்கிகள் புதுசா கல்வி கடன் கொடுக்கறத குறைச்சிக்கிறாங்க. சில கிராமப்புற மாவட்ட வங்கிகள்ல கல்வி கடன் கொடுக்கறதே நிறுத்திட்டதா சொல்லப்படுது. இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டே இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது நம்ம காலத்து தொழிலாளிகளான கிக் ஒர்க்கர்ஸ் பத்தி. தமிழ்நாட்டுல மட்டுமே சுமார் 3 லட்சம் பேர் இந்த மாதிரி வேலைகள்ல இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு நலவாரியம் ஆரம்பிச்சும் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கும் 96.7% தொழிலாளர்கள் அதுல பதிவு செய்யாம தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த சமூக பாதுகாப்பும் உரிமைகளும் கிடைக்காது இல்லையா? இந்த பாதுகாப்பு இல்லாதது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அவங்களோட வருமானமும் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு புகார் இருக்கு. சில கம்பெனிகள் ஒரு டெலிவரிக்கு 35 ரூபாய் கொடுத்துட்டு இருந்ததை இப்போ வெறும் 10 ரூபாயா குறைச்சிட்டதா சொல்லப்படுது. நினைச்சு பாருங்க. இதுக்கு ஒரு தீர்வா ஆதாரம் சில முக்கியமான மாற்றங்களை கோருது. அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய பாதுகாப்பு வேணும், அவங்களோட ஒப்பந்தங்கள் நியாயமா இருக்க சட்டம் வேணும், அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குன்னே தனியா கிக் தொழிலாளர் பாதுகாப்பு நீதிமன்றங்கள் அமைக்கணும்னு சொல்றாங்க. சரி, நாம கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். இது அரசு ஊழியர்களோட நிதி பாதுகாப்பு, அதோட பணவீக்கம் நம்ம எல்லாரையும் எப்படி பாதிக்குதுங்கிறத பத்தினது. இந்த டேட்டாவை பாருங்க. தமிழ்நாட்டோட சராசரி பணவீக்கம், அதாவது விலைவாசி உயர்வு, தேசிய சராசரியை விட அதிகமாவே இருந்திருக்கு. இதனால என்ன ஆகும்? நம்ம குடும்பங்களோட வாங்கும் சக்தி குறையுது. நேத்து 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இன்னைக்கு வாங்க முடியல. இதே நேரத்துல பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வரத பத்தி ஆய்வு செய்ய ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த குழுவோட காலக்கெடு 9 மாசம். அதுவும் தற்போதைய அரசாங்கத்தோட பதவி காலத்தை தாண்டி போகுது. இது ஒரு தாமதப்படுத்துற தந்திரமா இருக்குமோன்னு ஆதாரம் கேள்வி எழுப்புது. அரசோட பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்துல கிட்டத்தட்ட 73,000 கோடி ரூபாய்க்கு மேல பணம் இருக்கு. ஆனா அந்த பணத்தால ஊழியர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு எந்த தெளிவும் இல்ல. இந்த குழப்பம் அப்படியே தான் நீடிக்குது.
ஆக மொத்தம் இந்த 5 கேள்விகளும் எதை கேக்குது? 3 விஷயம்தான். வெளிப்படைத்தன்மை, கொடுத்த வாக்க காப்பாத்துறது, அப்புறம் தனிப்பட்ட முறையில பொறுப்பேத்துக்கிறது. இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியே விட்டுட்டு போகுது. எண்கள் இவ்ளோ பெரிய பிரச்சனைகளை அப்பட்டமா காட்டும்போது இத கேட்டுட்டு சும்மா இருக்கிறதா இல்ல செயல்ல இறங்கறதா? அந்த பாதையை யாரு முடிவு செய்வா?